ராமநாதபுரம் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு குடம் தண்ணீரை 15 ரூபாய்க்கு வாங்கும் நிலை நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கடம்போடை கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட RO குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பழுதடைந்து செயல்படாமல் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வண்டி தண்ணி ஒரு நாளைக்கு 15 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குறோம். நாங்கள் ஒரு விவசாய கூலி. அன்றாட 15 ரூபா, ஒரு வீட்டுக்கு 2 குடம் மேனிக்கினாலும் 30 ரூபா தேவைப்படுது. அன்றாட நாங்கள் விவசாய கூலி பார்க்குறவங்க எந்த வருமானத்தை வச்சு நாங்கள் டெய்லி காசுக்கு தண்ணி வாங்க முடியும். பிள்ளைகளாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எங்களாலையும் 15 ரூபா கொடுத்து எங்களால் தண்ணி வாங்கி குடிக்க முடியல. அன்றாட அன்னன்னைக்கு தான் கட்டட வேலை, விவசாய தொழில், அந்த வேலையை செஞ்சு எங்களால் வசித்து சாப்பிட்றோம். அதனால சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைகளே படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணிக்கு கலெக்டர் 1 மாதம் ஆச்சு பார்த்து ஒன்றும் எங்களுக்கு நடவடிக்கை சரியில்லை. நடவடிக்கை ஒன்றும் கொடுக்கவில்லை. அதனால் எங்களுக்கு பிளான் தண்ணிக்காக காசு பாண்டு அக்கௌண்ட்டை கொஞ்சம் பண்ணி விடுங்க. 2 மாதம் இது வரைக்கும் நம்ம கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வேறு போட்டிருந்தோம். காவிரி தண்ணி தொடர்ச்சியாக வர்றதில்லை. இடையில நிறைய அந்த பைப்பு பழுதடைஞ்ச காரணத்தினால காவிரி தண்ணி தொடர்ச்சியாக வர்றதில்லை. ஸோ அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். தொடர்ச்சியாக இந்த கிராமத்துக்கு தண்ணியில் தண்ணீரை அடைகிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். இதனால் குளத்து நீரை பயன்படுத்தி வரும் மக்கள் டிராக்டர் மூலம் கொண்டுவரப்படும் தண்ணீரை ஒரு குடம் 15 ரூபாய் என வாங்கி வருவதாக தெரிவித்தனர். எனவே நீண்ட நாட்களாக சந்தித்து வரும் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.